வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம குளிர்காலத்துக்கு எது சிறந்த சிறுதானியம்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ தட் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். குளிர்காலத்தில் நம்ம உடம்பை கதகதப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்ம அதிகமாக மெனக்கிடுவோம். வெப்பத்தை உண்டாக்கும் உணவுகளை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பை நம்ம வார்மாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் நம்ம உடம்புல இருக்கிற மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்மள வார்மா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பிசிக்கல் ஆக்டிவிட்டி மினிமமா இருக்கிற இந்த குளிர்காலத்துல நமக்கு ரொம்ப எளிதா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் உட்கொள்ளும் உணவானது நம் ஆரோக்கியத்தை நிர்ணயம் செய்கிறது. எனவே இந்த குளிர்காலத்துல நம்ம சரியான உணவை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நம் உடல் எடையை சீராக வைத்துக் கொள்வதற்கும் சிறுதானியம் இந்த குளிர்காலத்துல பெரும் பங்கு வகிக்கிறது. வாரம் 3 முறை இந்த சிறுதானியத்தை நம் உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த வின்டர் சீசனுக்கு ஏத்த 3 சிறுதானியங்களின் பயன்களை இப்ப பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது கேழ்வரகு. தானியங்களில் அதிக சத்து மிக்கது இந்த கேழ்வரகு. இதில் அதிக அளவுல புரோட்டீன், கால்சியம், அயர்ன், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்குது. ராகியின் புரத அளவு அரிசியுடன் ஒப்பிடுகையில் அரிசியை விட 2 மடங்காக உள்ளது. இந்த அதிக புரத அளவு நம்ம உடம்புக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கும் தன்மையை வழங்குகிறது. மற்ற சிறுதானியங்களில் இருப்பதை விட 5 முதல் 30 மடங்கிற்கு ராகியில் அதிகம் கால்சியம் உள்ளது. மேலும் பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன் இருப்பதால் எலும்பு உறுதிக்கும் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைக்கு சிறந்த உணவாகும். குறைவான ஹீமோகுளோபின் அளவு உள்ள மனிதர்களுக்கு அயன் டேப்லெட்டுக்கு பதிலாக சிறந்த சிறுதானிய உணவாக இது விளங்குகிறது. ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்ட இந்த கேழ்வரகில் பல வகை பாக்டீரியாவை எதிர்த்து செயலாற்றும் திறன் இருக்கிறது. இது அல்டிமேட் வின்டர் ஃபுட்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம உடம்போட உஷ்ணத்தை இது பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனவே இந்த குளிர்காலத்துல பெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான சாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேழ்வரகை நம்ம சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது கம்பு. இந்த கம்புல நம்ம உடம்புக்கு தேவையான வேதிப்பொருள்கள், வைட்டமின்கள் நிறைந்து உள்ளது. கம்பை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்து கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நம் உடலில் நோய் ஏற்படாமல் பாதுகாத்துக்க முடியும். உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் இதனை சாப்பிடுவதன் மூலம் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கிறது. குளிர்காலத்துல நிறைய உடல்நல கோளாறுகள் ஏற்படுவதுண்டு. சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் அதிகமாகி ஒன்னா சேரும் போது அது நாளடைவுல மிகப்பெரிய பிரச்சனையா மாறிவிடுது. சோ இந்த இரும்பல், சளியை போக்கி தொண்டைக்கு இதமாகவும் நம்மளை ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கம்பு உதவுகிறது. கம்பு மாவுடன் சுக்கு சேர்த்து கஞ்சியாக சாப்பிடுவது இந்த குளிர்காலத்துக்கு ஒரு பெஸ்டான ஃபுட்னு சொல்லலாம். அடுத்ததா பார்க்க போறது சோளம். நான் சோளம்னு சொன்ன உடனே பலருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மக்காச்சோளம் தான் நினைவுக்கு வந்திருக்கும். ஆனால் சிறுதானிய வகையில் குறிப்பிடப்படும் சோளம் அதுவல்ல. அது இன்னும் சிறிதாகவும் வெள்ளை, சிகப்பு நிறத்திலும் இருக்கும். இந்த சோளம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது. இந்த சோளத்தை நியூட்ரியன்ஸ் பவர் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல அதிக அளவுல புரதம், நார்சத்து, பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கின்றது. இதில் கால்சியம், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவாக விளங்குகிறது. இதுல அதிக அளவு நார்சத்து இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவியாக இருக்கிறது. வின்டர் சீசன்ல இந்த சோளத்தை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஹீட் ஜெனரேட் பண்ணி நம்மளோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த சோளத்துல சப்பாத்தி, ரோட்டி, காய்கறிகளை சேர்த்து உப்மா மாதிரி சமைத்து உண்ணலாம். இந்த வின்டர் சீசன்ல சோளம் ஒரு ஹெல்த்தியான சாய்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல் ஃபார் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி. நன்றி.